ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பி ஷெரிடன் எழுதிய த ரைவல்ஸ். இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே. இதோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி மேனர். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1775 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. வாங்க கேரக்டர் ஸ்கெச்சஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேப்டன் ஜாக் அப்சல்யூட். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் அந்தோனி அப்சல்யூட்டோட சன்னு. இவங்க யாரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டா லிங்கஸ்டிக்ஸை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து மாறு வேடத்தில் இருப்பாங்க, ஒரு போர் மாறு வேடத்தில். என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிங் பிவெர்லி அப்படின்ற ஒரு கேரக்டரில் மாறு வேடத்தில் இருப்பாங்க. செகண்ட் கேரக்டர் லிட்டா லிங்கஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உமன், ரொம்ப வெல்த்தியான பர்சன். இவங்க யாரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிங் பிவெர்லியை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஜாக் அப்சல்யூட் வந்து மாறு வேஷத்தில் இருக்கிற அந்த கேரக்டரை தான் இவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் சர் அந்தோனி அப்சல்யூட். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் அப்சல்யூட்டோட ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் மலப்போர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டாவோட ஆன்டி. அதே மாதிரி ஜாக்குக்கு இவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறத வந்து ரொம்ப இவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பாப் ஆஸ்ட்ரீஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் அப்சல்யூட் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூயலுக்கு. எந்த விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் விஷயமா தான். இவங்களும் வந்து யாரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்ம லிட்டா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபியூல் கிளாண்ட். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோட ஃப்ரெண்டு. இவங்க யாரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஜூலியை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க லிட்டாவோட கசின். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜூலி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபல்க்லாண்டோட லவ்வர். நெக்ஸ்ட் கேரக்டர் லூசி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டாவோட சர்வெண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பி ஷெரிடன் எழுதின ஃபர்ஸ்ட் பிளேவே வந்து இதுதான், த ரைவல். எங்க ஸ்டோரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அண்ட் தென் ஃபேக். இவங்க ரெண்டு பேருமே வந்து சர்வெண்ட். இவங்க ரெண்டு பேருமே எங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பேத் என்ற பிளேஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தி அப்படின்னா ஃபேப் வந்து சொல்றான் நம்ம தாமஸ் கிட்ட. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர் அந்தோனி வந்து அவரோட ஹை பொசிஷன்ல இருந்து இறங்க போறாரு. அந்த இடத்துக்கு யாரு வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் அப்சல்யூட் வந்து வர போறாங்க அப்படின்றாங்க. ஆனா வந்து நம்ம ஜாக் அப்சல்யூட் அங்க இல்ல. எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிங் பிவெர்லியில வந்து டிஸ்கைஸ்ல இருக்காரு. எதுக்காக அவர் அங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால லிட்டா கிட்ட இருக்கிறதுனால அவர் அங்க இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவர் வேஷம் போட்டிருக்காரு. ஏன்னா லிட்டாவுக்கு வந்து அந்த புவர்ன்றது வெல்த்தின்றது வந்து பிடிக்காதனால ஒரு புவர் வேஷம் வந்து போட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டாவுக்கு வந்து சுத்தமாகவே தெரியாது. அதனால தான் அவர் வந்து என்சிங் பிவெர்லியா வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ லிட்டா ஹவுஸில் வந்து நெக்ஸ்ட் சீன் போகுது. அங்கே லூசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய புக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷனில் அவங்க போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே யார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூலி வந்து அந்த இடத்துல வராங்க. அவங்க வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நம்ம லிட்டா வந்து யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிங் பீவர்லியை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜூலி வந்து ஃபல்க்லாண்டை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ரெண்டு பேரையும் வந்து பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட லிட்டா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லவ் வந்து நான் ரொம்ப ஃபைட் பண்ணணும் அப்படி எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் எது செஞ்சாலும் வந்து அவர் என்னை ஃபைட்டு பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜூலிந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அவர் உன்னை அன்பை அதிகமாக நேசிப்பார், அதனால தான் உன் கூட ஃபைட்டே பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. ஆனாலும் வந்து நம்ம லிட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட எனக்கு வந்து ஒரு வெல்த்தி பர்சனை பிடிக்கவே பிடிக்காது, நான் அவனை எக்கார்ந்த கொண்டு மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சேம் டைமில் நம்மளோட மிஸ்ஸஸ் மலாப்பூர் அண்டு தென் நம்மளோட சார் அந்தோனி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு போது நம்மளுடைய லிட்டா வந்து பேசுறதை இவங்க கேட்டுட்டு இருக்காங்க.
அவங்க கேட்டுட்டு என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு நிறைய படிச்சிருச்சு, அதனால தான் இது மாதிரி அகந்தியாக பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கே வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பையன் ஜாக் அப்சல்யூட்டுக்கு வந்து லெட்டாவை கேட்கலான்னு தான் வந்தாங்க. ஆனால் அவங்க அப்படி பேசுறதே அப்சல்யூட் ஆகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய மிஸ்ஸஸ் மலப்பூர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா, லூசியோட ஹெல்ப் அங்கே வராது. லூசி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மிஸ்ஸஸ் மால்பூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லூசியஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி சொல்லுவாங்க. ஸோ அந்த லெட்டரை யார் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூசி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க மிஸ்டர் லூசியஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் வந்து யாரோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம ஜாக் அப்சல்யூட் கிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களோட லவ்வை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த சேம் டைமில் வந்து அங்கே யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னா, நம்மளோட ஃபெல்க்லேண்ட் வந்து என்ட்ரி ஆகிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜாக் அப்சல்யூட்ட நீ வந்து உன்னுடைய லவ்வை வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு, அவர் சொன்னால் மட்டும்தான் அவரை வந்து லெட்டா மேரேஜ் பண்ண வந்து அக்செப்ட் பண்ணுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபெல்க்லேண்ட் நம்மளுடைய அப்சல்யூட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபெல்க்லேண்ட் வந்து அங்கே அவங்கள பற்றி ஜூலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சர்வெண்ட் வந்து ஒருத்தர் என்ட்ரி ஆகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே இல்லாத போது உங்களுடைய காதலியான ஜூலியா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்மளுடைய ஃபெல்க்லேண்டுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வெண்ட் அது மட்டும் சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லிண்டாவை வந்து ப்ரொப்போஸ் பண்ணேன், லவ் யூக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணேன். அந்த சேம் டைமில் அது சொல்லும் போது யார் வந்துட்டு இருப்பாங்கன்னா, நம்மளோட சார் அந்தோனி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லூசி லெட்டர் எடுத்துகிட்டு போகிற சொன்னேன் இல்லையா, அந்த லெட்டர் போய் யார்கிட்ட சேர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லூசியஸ் கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மிஸ்டர் லூசியஸ் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக் அப்சல்யூட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சொல்லுவார். என்ன நியூஸ்னா, சார் அந்தோனி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. என்ன பிளான் அப்படின்னா, நம்ம லிண்டாவுக்கும் ஃபேகுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்ற விஷயம் நம்மளுடைய ஜாக் அப்சல்யூட்டுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஏன் இதை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா லிண்டா வந்து ஒரு போர் பர்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த விஷயமே நம்மளுடைய அப்சல்யூட்டுக்கு தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுவார், அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, நானே வந்து லிண்டாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா ஷாக்கிங் நியூஸ் ஆகிட்டு, சரி நீ வந்து மீட் பண்ணி வேணா லிண்டா கிட்ட பேசு, அவள் வந்து ஒரு வெல்த்தி பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா அப்படின்னுவாங்க. ஸோ அதற்கிடையில் என்ன ஆகுனா, நம்ம ஃபோல்க்லேண்டை வந்து யார் மீட் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜூலி வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் இல்லைனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, யாரும் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட ஜூலி. ஸோ உடனே நம்ம ஃபோல்க்லேண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லவ் வந்து இதோட பிரேக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து பிரேக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஜூலி வந்து அந்த இடத்த விட்டு அழுந்துட்டு வெளியே போயிடுவாங்க. நம்ம ஜாக் அப்சல்யூட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அந்தோனி கிட்ட நான் வந்து லிண்டா கிட்ட பேசினேன், அவளை என்னால் கன்வின்ஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. வெளியே வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் மேலப்பூக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லவ்வர் இருப்பாங்க. அந்த லவ்வர் பேர் வந்து என்னன்னா என்சிங் பிவர்லி. ஸோ அவர் எழுதான் அந்த லெட்டரை கொடுத்து அவர்கிட்ட கொடுங்க நம்மளுடைய லிண்டா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ்ஸஸ் மலப்பூர்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் மலப்பூரும் வந்து கூப்பிடுவாங்க. அவங்க வரும்போது அவங்கள பார்த்துட்டு அவங்க வந்து அங்கேருந்து ஓடிடுவாங்க நம்மளுடைய அப்சல்யூட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்ஸஸ் மலப்பூர் வந்து அங்கே லிண்டாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதற்கிடையில் நம்ம சார் லூசியஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்கே ஒரு டான்ஸ் போட்டிருப்பாரு. அந்த சேம் டைம் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சல்யூட்டுக்கு. என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட் வந்து ஃபைட் நடக்கிறத மாதிரி. யாருக்கு அப்படின்னா, பாப் அக்ராஸுக்கு. ஏன்னா அவர் பாப் அக்ராஸ் வந்து யாருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, லிண்டாவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கில் பண்ணிட்டா
லூசியஸ் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா லிண்டாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா அந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்ற விஷயம் வந்து லூசியஸுக்கு தெரியவே தெரியாது. அதனால அவர் அந்த பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ லிண்டா ஹவுஸுக்கு நெக்ஸ்ட் எங்க சீன் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிண்டா ஹவுஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ லிண்டா ஹவுஸ்ல யார் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட், சார் அந்தோனி இவங்க எல்லாருமே போய் மீட் பண்ணுவாங்க லிண்டாவை. லிண்டா ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்சல்யூட்டை. இவர் தான் வந்து நம்ம என்சிங் பிவர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம அப்சல்யூட் வந்து அங்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கு வந்து யார் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணி மாட்டாங்கன்னா நம்ம லிண்டா வந்து அக்செப்ட் பண்ணி மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அப்சல்யூட் வந்து யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் லூசியஸை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து ஃபைட்டு 6 o'clock நடக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் அக்ராஸும் வருவார். ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஃபைட்டில் நான் டெத் ஆகிட்டுனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஜூலி வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. யாருக்குன்னா ஃபோல்க்லாண்டுக்கு. என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்யூஸ்ட் கேட்டு எழுதுவாங்க. ஸோ நம்ம ஃபோல்க்லாண்ட் அவங்கள மறுபடியும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து இந்த கண்ட்ரியை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளோட ஜூலி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா நானும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூலி வந்து யாரை மீட் பண்ணுறாங்கன்னா லிண்டாவை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஏன் வந்து நீ அப்சல்யூட்டை கல்யாணம் பண்ணிக்கல, வா நம்ம அந்த டூயல்ல போய் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த டைம்ல அங்கே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டும் பாப்ராஸ் இவங்க 2 பேருமே மீட் பண்ணுவாங்க. அவங்க மீட் பண்ணதுமே அவங்க 2 பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால ஃபைட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம சார் லூசியஸ் வந்து நான் ஃபைட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சல்யூட் கிட்ட வாருக்கு ரெடி ஆகுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, அந்த லெட்டரில் ஐ லவ் யூன்னு எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய மிஸ்ஸஸ் மேலப்பூ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எழுதுந்து நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிப்பும் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபைட்லேருந்து யார் விலகிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார் லூசியஸ் வந்து விலகிடுவார். சார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோல்க்லாண்டுக்கும் ஜூலியாவுக்கும் வந்து மேரேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் லிண்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்சல்யூட்டை பார்த்துட்டு நம்ம வந்து லவ் பண்ணலாம், நம்மளுக்கு வயசு முடிகிற வரையுமே நம்ம வந்து லவ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஹாப்பி என்டிங். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி ஷெரிடன் எழுதிய த ரைவல்ஸ். இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே. இதோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி மேனர். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா